لله والصلاة والسلام على رسول الله أما بعد. ஆத்மீக ஒருமைப்பாட்டு நிலையம் ஒவ்வொரு வருடமும் நடாத்தி வரும் போட்டிகள் போன்றோ இம்முறையும் புனித ரமலானை முன்னிட்டு ஷேக் எச். அப்துல் நாசர் அவர்களால் எழுதப்பட்ட ஒலிக்கீற்று என்ற நூலை அடிப்படையாக கொண்டு 50 வினாக்களை கொண்ட ஒலிக்கீற்று அறிவுத்திறன் போட்டி அகில இலங்கை ரீதியாக திறந்த மட்டத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் 200 போட்டியாளர்கள் விண்ணப்பம் பெற்று 154 போட்டியாளர்கள் விடையளித்திருந்தனர். ஆகவே இப்போட்டியின் முடிவுகள் மிக சிறந்த முறையில், மிக சுதந்திரமான முறையில் நடுவர் குழாமினால் தெரிவு செய்யப்பட்டது. இப்போட்டியின் முடிவுகளை ஏற்கனவே கடிதங்கள் மூலம் போட்டியின் ஆரம்பத்திலே கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில் இப்போட்டியின் முடிவுகள், பரிசளிப்புகள் முதலாம் இடத்தை வகிக்கக்கூடியவருக்கு ரூபாய் 15,000 இரண்டாம் இடத்தை வகிக்கக்கூடியவருக்கு ரூபாய் 12,500 மூன்றாம் இடத்தை வகிக்கக்கூடியவருக்கு ரூபாய் 10,000 மற்றும் சான்றிதழும் இதனை தொடர்ந்து வந்த 4 தொடக்கம் 10 வரையானவர்களுக்கு கௌரவிக்கும் முகமாக பாராட்டு பரிசுகளாக தலா ரூபாய் 2,000 சான்றிதழும் வழங்கப்பட இருக்கின்றது என்பதை அறிய தருகின்றோம். மற்றும் இப்போட்டியின் முடிவுகள் ரமலானின் பின்னால் அறிய தரப்பட்டு அக்டோபர் மாதம் இப்போட்டியின் முடிவுகள் வெளியிடப்படும் என்பதையும், பின்னர் இம்மாதம் இப்போட்டிக்கான முடிவுகள் அறிய தரப்படும் என்பதை அழைப்பிதழுடன் கடிதம் மூலம் போட்டியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆத்மீக ஒருமைப்பாட்டு நிலையம் இவ்வாறான போட்டிகளை நடாத்தி வருகின்றது. அதே போன்று இவ்வாறான போட்டிகளை இனிவரும் காலங்களில் நடாத்த இருக்கின்றது. ஆகவே இப்போட்டியில் கலந்து கொண்ட போட்டியாளர்களையும் எம் அழைப்பை ஏற்று வந்த அழைப்பாளர்களையும் இவ்வாறான போட்டிகளில் கலந்து கொள்ளுமாறு ஆத்மீக ஒருமைப்பாட்டு நிலையம் சார்பாக வேண்டிக் கொள்வதோடு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين.